ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக எந்த நாடு சமீபத்தில் பொறுப்பேற்றுள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். நேற்று தான் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அதாவது யுனைட்டட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் யுஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம். இந்த யுஎன்சில வந்து மொத்தமா 15 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கும். அதுல வந்து 5 நாடுகள் நிரந்தரமான உறுப்பு நாடுகள், 10 நாடுகள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள். நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள்னா, இந்த நாடுகள் வந்து 2 ஆண்டுகள் மட்டும் தான் பதவி வகிக்கும். அதுக்கப்புறமா புதுசா நிரந்தரமற்ற நாடுகள் வந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வந்து தேர்வு செய்யப்படும். இதுல இந்த 10 நாடுகள் நிரந்தரமற்ற நாடுகள்னு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு நாடாக இப்போ பாகிஸ்தான் வந்து தேர்வாயிருக்கு. பொறுப்பேற்றிருக்கு இப்போ. கவனிங்க. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் வந்து தேர்வாயிருக்கு. இது 8வது முறையாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் வந்து பொறுப்பேற்றிருக்கு. அதன்படி 2 ஆண்டுகளுக்கு பாகிஸ்தான் வந்து யுஎன்எஸ்சில வந்து உறுப்பினராக இருக்கும். இந்த யுஎன்எஸ்சி யுனைட்டட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல மொத்தமா 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. நிரந்தர உறுப்பினர்கள் வந்து 5, 10 உறுப்பினர்கள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பினர்கள். நிரந்தரமான உறுப்பு நாடுகள் 5ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீனா, அடுத்து பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா. நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டோ பவர் இருக்கு. அதாவது இப்போ ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா, அந்த தீர்மானத்த இந்த 5 நாடுகள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டோ பவர பயன்படுத்தி இந்த தீர்மானத்த ரத்து செய்ய முடியும். அடுத்து ஹெட் குவார்ட்டர். இந்த யுஎன்எஸ்சியோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்ல இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா, 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்கப்பட்டது.